இரவு நேரத்தில் வானத்தை நோக்கி பார்க்கும் ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் ஒரு கேள்வி எழுந்திருக்கும். இந்த அளவுக்கு பெரிய பிரபஞ்சத்தில் உயிர்கள் வாழும் உலகம் பூமி மட்டும் தானா? அல்லது எண்ணற்ற நட்சத்திரங்களை சுற்றிலும் இன்னும் பல பூமிகள் மறைந்திருக்கின்றதா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் இந்த கேள்விக்கு பதில் தேடி வந்தார்கள். ஆனால் கடந்த சில தசாப்தங்களில்தான் அறிவியல் அதற்கான உண்மையான ஆதாரங்களை கண்டுபிடிக்க துவங்கியது. இன்று நமது சூரிய குடும்பத்திற்கு வெளியே ஆயிரக்கணக்கான கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இவை புறக்கோள்கள் அல்லது எக்ஸோ பிளானட்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன. அவற்றில் சில பூமியை போல இருக்கக்கூடிய உலகங்களாக இருப்பதால் விஞ்ஞானிகளின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. 1990களுக்கு முன்பு சூரிய குடும்பத்திற்கு வெளியே கோள்கள் இருக்கின்றன என்பதே ஒரு கருத்தாக மட்டும் தான் இருந்தது. நட்சத்திரங்களை சுற்றி கோள்கள் இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நினைத்திருந்தாலும் அதற்கான நேரடி ஆதாரங்கள் என்பது இல்லாமல் இருந்தது. ஆனால் 1992ஆம் ஆண்டு முதல் உறுதிப்படுத்தப்பட்ட புறக்கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதற்கு பின்பு விண்வெளி ஆய்வுகளில் ஒரு புதிய யுகமும் துவங்கியது. இன்று வரை 5000க்கும் அதிகமான புறக்கோள்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆயிரக்கணக்கான கோள்கள் ஆய்விலும் இருக்கின்றன. இந்த கோள்கள் அனைத்துமே பூமியை போன்றவை அல்ல. சில கோள்கள் வியாழனை விட பெரியவை, சிலவோ நட்சத்திரத்திற்கு மிகவும் அருகில் இருப்பதால் அவற்றின் மேற்பரப்பில் ஈயம் கூட உருகும் அளவுக்கு வெப்பம் இருக்கும். சில கோள்கள் முழுவதும் பனியால் மூடப்பட்டிருக்கலாம். சில கோள்களில் கண்ணாடி மழை பெய்யக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். ஆனால் இந்த விசித்திரமான உலகங்களுக்கு இடையே பூமியை போல இருக்கக்கூடிய சில கோள்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கோள் பூமியை போல இருக்கிறதா என்பதை விஞ்ஞானிகள் எவ்வாறு தீர்மானிக்கிறார்கள் தெரியுமா? முதலில் அதன் அளவை பார்க்கிறார்கள். பூமியை விட மிகப்பெரிய கோள்கள் பொதுவாக வாயு கோள்களாக இருக்கலாம். அதனால் பூமியின் அளவிற்கு அருகில் இருக்கும் பாறை கோள்கள் அதிக கவனத்தையும் பெறுகின்றன. இரண்டாவது, அந்த கோள் தனது நட்சத்திரத்தில் இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்கிறார்கள். இங்கே மிகவும் முக்கியமான கருத்து என்பது வாழக்கூடிய மண்டலம். இது ஒரு நட்சத்திரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் இருக்கும் கோள்களில் வெப்பநிலை திரவ நீர் இருப்பதற்கு ஏற்றதாக இருக்கலாம். மிக அருகில் இருந்தால் நீர் கொதித்து ஆவியாகிவிடும். மிக தொலைவில் இருந்தால் நீர் பனியாக உறைந்துவிடும். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதிதான் வாழக்கூடிய மண்டலம். பூமி சூரியனின் வாழக்கூடிய மண்டலத்தில் இருக்கின்றது. அதனால்தான் இங்கு கடல்கள், நதிகள் மற்றும் உயிர்கள் இருக்கின்றன. இதை போன்ற நிலையில் இருக்கும் புறக்கோள்களை விஞ்ஞானிகள் மிகவும் ஆர்வத்துடன் ஆய்வு செய்து வருகிறார்கள். ஏனென்றால் திரவ நீர் என்பது உயிரின் அடிப்படை தேவைகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. பூமியை போன்ற உலகங்களின் பட்டியலில் அடிக்கடி குறிப்பிடப்படும் கோள்களில் ஒன்றுதான் கெப்லர் 452b. இது பூமியை விட சுமார் 60 விழுக்காடு பெரியதாக இருக்கலாம். இது தனது நட்சத்திரத்தின் வாழக்கூடிய மண்டலத்தில் இருப்பதாகவும் கருதப்படுகிறது. சிலர் இதை பூமியின் பெரிய சகோதரி என்று கூட அழைக்கிறார்கள். இருந்தாலும் அதன் மேற்பரப்பில் உண்மையில் என்ன இருக்கிறது என்பது இன்று வரைக்கும் தெரியவில்லை. அதை போல மற்றொரு முக்கியமான உலகம்தான் புரோக்சிமா சென்டாரி பி. இது நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரமான புரோக்சிமா சென்டாரியை சுற்றி வருகிறது. இது சுமார் 4.2 ஒளியாண்டுகள் தொலைவிலே இருந்து கொண்டிருக்கிறது. விண்வெளி அளவில் இது மிகவும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு தூரம்தான். இந்த கோள் தனது நட்சத்திரத்தின் வாழக்கூடிய மண்டலத்தில் இருப்பதால் விஞ்ஞானிகள் அதை பற்றி தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். ஆக பூமியை போன்ற உலகங்களை தேடுவதில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய விண்வெளி திட்டங்களில் ஒன்றுதான் கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப். இந்த தொலைநோக்கி ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களை தொடர்ந்து கவனித்து அவற்றை சுற்றும் கோள்களையும் கண்டுபிடித்திருக்கிறது. ஒரு கோள் தனது நட்சத்திரத்தின் முன் கடக்கும் போது நட்சத்திரத்தின் ஒளி சிறிதளவு குறையும். இந்த மாற்றத்தை பயன்படுத்தி கோள்களின் இருப்பை விஞ்ஞானிகள் கண்டறிகிறார்கள். புறக்கோள்களை பற்றிய மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நமது சூரிய குடும்பம் பிரபஞ்சத்தில் ஒரு விதிவிலக்கு அல்ல. மாறாக கோள்கள் மிகவும் பொதுவானவைதான். பால்வெளி விண்மீன் மண்டலத்தில் மட்டும் நூற்றுக்கணக்கான பில்லியன் கோள்கள் இருக்கக்கூடும் என்று மதிப்பிடப்படுகிறது. அவற்றில் கோடிக்கணக்கானவை வாழக்கூடிய மண்டலங்களில் இருக்கலாம்.
சில புறக்கோள்கள் முழுவதும் கடலால் மூடப்பட்டிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். சில கோள்களில் பூமியை விட அடர்த்தியான வளிமண்டலம் இருக்கலாம். சிலவற்றில் மிகப்பெரிய கண்டங்களும் ஆழமான பெருங்கடல்களும் இருக்கலாம். இந்த உலகம் எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்வதே வியப்பூட்டக்கூடியதுதான். ஆனால் ஒரு கோள் வாழக்கூடிய மண்டலத்தில் இருப்பது மட்டும் போதாது. அதற்கு ஒரு வளிமண்டலமும் தேவை. காந்தப்புலமும் முக்கியமானது. சரியான அளவு வெப்பமும் வேண்டும். எனவே ஒரு கோள் உயிர்களை ஆதரிக்கிறதா என்பதை தீர்மானிப்பது மிகவும் சிக்கலான ஒரு விஷயம். அதனால் விஞ்ஞானிகள் தற்போது அந்த கோள்களின் வளிமண்டலத்தை ஆய்வு செய்ய துவங்கியிருக்கிறார்கள். இதில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்திய கருவிகளில் ஒன்றுதான் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப். இந்த விண்வெளி தொலைநோக்கி சில புறக்கோள்களின் வளிமண்டலத்தில் இருக்கும் வாயுக்களை ஆய்வு செய்கிறது. நீராவி, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்ற வாயுக்கள் கண்டறியப்பட்டால் அந்த கோள்கள் உயிர்களுக்கு ஏற்றதாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஆக ஒரு நாள் நாம் உண்மையான இரண்டாவது பூமியை கண்டுபிடிப்போமா? இந்த கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை. ஆனால் இன்று வரை கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் பூமி போன்ற உலகங்கள் பிரபஞ்சத்தில் அரிதானவை அல்ல என்பதையும் காட்டுகிறது. உயிர்கள் வாழும் சூழல் கொண்ட கோள்கள் எண்ணற்றதாக இருக்கலாம். அதிலும் மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், அங்கு உயிர்கள் இருக்கிறதா என்பதுதான். நுண்ணுயிர்கள் இருக்கலாம், கடல் உயிரினங்கள் இருக்கலாம், அல்லது வேறு உயிரினங்கள் கூட இருக்கலாம். இதுவரை அதற்கான உறுதியான ஆதாரம் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் தேடல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மனித வரலாற்றில் ஒவ்வொரு பெரிய கண்டுபிடிப்பும் நாம் பிரபஞ்சத்தில் எவ்வளவு சிறியவர்கள் என்பதை நினைவூட்டுகிறது. பூமி பிரபஞ்சத்தின் மையம் அல்ல என்பதை நாம் அறிந்தோம். சூரியன் ஒரு சாதாரண நட்சத்திரம் என்பதையும் நாம் அறிந்தோம். இப்போது பூமி போன்ற உலகங்களும் எண்ணற்றவை இருக்கலாம் என்பதை அறிந்து வருகிறோம். எனவே புறக்கோள்களின் ஆய்வு என்பது வெறும் வானியல் ஆராய்ச்சி அல்ல. அது மனித குலத்தின் மிக பழமையான கேள்விகளின் ஒன்றிற்கான தேடல். பிரபஞ்சத்தின் இருளில் மறைந்திருக்கும் அந்த தொலைதூர உலகங்களில் ஒருவேளை இன்னொரு பூமி இருக்கலாம், இன்னொரு வானம் இருக்கலாம், இன்னொரு கடலும் இருக்கலாம். அந்த பதிலை தேடும் பயணம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது.